தேர்வர்களுக்கு வணக்கம். 11வது கொஸ்டின் பாருங்க. கொற்கையினுடைய அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கொற்கை அப்படின்றது பாண்டியர்களுடைய ஒரு முக்கியமான துறைமுகம்ங்க. ஓகேங்களா? அவங்களுடைய தலைநகர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை, பாண்டியர்களுடைய தலைநகர். அவங்களுடைய துறைமுகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொற்கை. சரி, இப்போ இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்றதை செக் பண்ணலாமா? 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் காசி கண்டம், இந்த ஆல்ரெடி ஒரு மேட்சஸ்லையும் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதில் தான் இருப்பாங்க. பாருங்க, காசி நகரத்தினுடைய பெருமைகள் கூறுகிற நூல் தான் காசி கண்டம். இந்த நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்கு உரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறு வாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. எந்த நூல்? காசி கண்டம் அப்படின்றது. அடுத்தது பாருங்களேன், முத்து குளிக்கக்கூடிய கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். சரியா? இவர் தமிழ் புலவராகவும் இருந்திருப்பாரு, கொற்கையினுடைய அரசராகவும் இருந்திருப்பாரு. இதையுமே ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு. இவர் இயற்றிய நூல் தான் காசி கண்டம் அப்படின்றது. ஓகேங்களா? பாண்டியர்களுடைய முத்து அப்படின்றது உலகம் ஃபுல்லாகவும் அவங்களுடைய காலத்திலே ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்குங்க. ஓகேங்களா? நிறைய இடத்துக்கு அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படக்கூடிய நரந்துகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. ஓகேவா? அப்ப வெற்றி வேட்கை அப்படின்னாலும் நருந்தொகை அப்படின்னாலும் ரெண்டு நூலுமே ஒண்ணுதான். இதை இயற்றியவர் யாரு? இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா அதிவீரராம பாண்டியர். ஓகேங்களா? இவருக்கு சீவலமாறன் அப்படின்ற பட்டப்பெயரும் இருக்கு. அதிவீரராம பாண்டியருடைய பட்டப்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சீவலமாறன். அது போக நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிருதை, திருக்கருவை, அந்தாதி, கூர்ம புராணம் இதெல்லாம் யார் இயற்றிய நூல்? அதிவீரராம பாண்டியர், அதாவது சீவலமாறன் இயற்றிய நூல் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ காசி கண்டம் காசி நகரத்தினுடைய பெருமைகளை கூறக்கூடிய நூல். அப்ப இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னது? அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர். கீரந்தையர் பரிபாடலினுடைய ஆசிரியர் தான் யாருன்னு பார்த்தோம்னா கீரந்தையர் அப்படின்றவர். இந்த நெடுஞ்செழியன் அப்படின்றவர் புறநானூற்றுல ஒரு நெடுஞ்செழியன் வருவாரு, அந்த ஒரு ஆசிரியர் அங்கேயே வருவாங்க. நெடுஞ்செழியன் அப்படின்றவங்க. செங்குட்டுவன் அப்படின்றது பாண்டிய மன்னர்களே கிடையாது. அவங்க எதுல வந்துருவாங்க? சேரர்கள்ல வருவாங்க. சேரன் செங்குட்டுவன் அப்படின்றதுல வருவாங்க. ஓகேங்களா? குட்டுவன், வானவன் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா சேரர்கள்ல வரக்கூடியவங்க. ஓகேவா? நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன் தான், பட் எங்க வருவாருன்னா புறநானூற்றுல ஒரு நெடுஞ்செழிய மன்னன் வருவாரு. கீரந்தையார் அப்படின்றவர் பரிபாடலினுடைய ஆசிரியர் தான் கீரந்தையர். இப்ப இந்த கொஸ்டின் என்னது? கொற்கையினுடைய அரசராகவும் இருந்திருப்பாரு, அட் த சேம் டைம் தமிழ் புலவராகவும் இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அதிவீரராம பாண்டியர்.